இளைஞர் பலம் கொண்டவர், மக்கள் செல்வாக்கு பெற்றவர், மிகப்பெரிய ஊதியத்தை விட்டுட்டு வர இந்த மாதிரி தொடர்ந்து அவருடைய அந்த பதிவுகள்லாம் பார்க்கும்போது ஒன்று புரிதல் இல்லாமல் இருக்கணும், இல்லை அடிப்படை அந்த சினிமா அறிவு இல்லாமல் இருக்கணும். ரெண்டு தான் விஷயமா இருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து விஜய் தான் நம்பர் ஒன்னா, அவர் வந்து ரஜினிகாந்தோட பெரிய ஆளுங்க பதிவு பண்ணீங்க நீங்கள், அது உங்கள் கருத்தை இருக்கலாம் சார், டேட்டாஸ் தெரியுமா சார், அது எனக்கு தெரியாதுங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னே திமுக அழுத்த மாதிரியும் அதிமுக பயந்த மாதிரியும், ரஜினிக்கு எப்படி எப்படிலாம் கலைஞர் ஜெயலலிதாலாம் எதிர்வினை ஆற்றினாங்க எல்லாருமே நான் பார்ப்பேன். அந்த மாதிரி விஜய்க்கு யாரையும் எதிர்வினையும் ஆற்றலை. உளவுத்துறை கையில் வச்சுக்கிற மத்திய மாநில அரசுகளுக்கு விஜய் யாருக்கு தெரியும், ரஜினி யாருக்கும் தெரியும். ரஜினிகாந்த் ஆளுமையை சிறுமைப்படுத்தும் பொழுது ஒரு ரஜினிகாந்தனுடைய திரைப்பார்வை ரசிகனாக என்னால் அதை பொறுத்துக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. தொலைக்காட்சி விவாதங்களில் அரசியல் குறித்த விவாதங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. டெய்லி தொலைக்காட்சி விவாதங்களை நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன். இந்த அரசியல் வருகை, நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகையை பற்றி நிறைய விவாதங்கள் வருது. பட் இந்த நெறியாளர்கள் அனைவருமே நல்லவங்க, யாருமே நான் குறை சொல்ல, இதையும் யாருமே எந்த நெறியாளரையும் எந்த ஒரு ஜேர்னலிஸ்டையும் நான் குறை சொன்னதில்லை, பொதுவாகவே குறை சொன்னதில்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பணிகள், சில விஷயங்கள் நெருக்கடிகள் இருக்கும், சில அழுத்தங்கள் இருக்கும், சில தேவைகள் இருக்கும், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நம்ம அவங்கள வந்து புதுவெளியில் வந்து அம்பலப்படுத்தக்கூடாது. இதில் வந்து தவறு செஞ்சால் கூட அதை பற்றி நான் கண்டுக்காமல் விட்டுடுவேன் அப்படின்ற மனநிலையில் தான் நான் இருந்தேன். தொடர்ந்து அவங்களுடைய அந்த பார்வை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பல்வேறு என்ன சொல்லப்போனால் தவறான பார்வையாகவே இருக்குது, இல்லை புரிதல் இல்லாத பார்வையாக இருக்குது. சில பேருக்கு வந்து சுயநல பார்வையாக இருக்குது. நானே பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்றிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது தொலைக்காட்சி விவாதங்களை வந்து நம்ம விமர்சனம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பதுதான் என்னுடைய, எனக்கு மட்டும் இல்லை, உலக இயற்கை நியதி. கடவுளையே விமர்சனம் பண்ணுற காலகட்டம். அதனால் விமர்சனம் என்பது எல்லாருக்குமே பொருந்தும். அப்போது ஊடகவியலாளர்கள் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நான் யாருமே தனிப்பட்ட முறையில் குறை சொன்னதில்லை, இதுவரையும் குறை சொன்னதில்லை. பல்வேறு நெருக்கடிகள், அழுத்தங்கள், பணிச்சூழல் காரணமாக, சில தேவைகள் காரணமாக இருக்கலாம், அதை நான் வந்து மறுக்கவில்லை. அதே நேரத்தில் வந்து கருத்து என்கின்ற அடிப்படையிலே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் சில பேரை தாக்கிவிட்டு அதே அளவுகோல் வந்து வேற ஒருத்தருக்கு வேற மாதிரி காட்டும்போது அந்த அளவுகோல் வந்து நிச்சயமாக வந்து எல்லாராலையும் விமர்சிக்கப்பட வேண்டியது தான். நான் ஒரே ஒருத்தரை பற்றி தான் நான் பேசினேன். அவருக்கு வந்து புதிய தலைமுறையில் வந்து இப்போ வந்து ஆசிரியராக இருக்கார், நிர்வாக ஆசிரியர்னு நினைக்கிறேன் சமஸ். அது எம்ஜிஆர் அந்த ரஜினிகாந்த் குறித்த ஒப்பில் வரும்போது எம்ஜிஆர் அல்ல ரஜினி அப்படின்னு பேசினாரு. அது அவருடைய பார்வை. என்னுடைய பார்வை, எம்ஜிஆரை விட 3 மடங்கு உயர்ந்தவர், செல்வாக்கு பெற்றவர், ரசிகர் பலத்தை பெற்றவர் ரஜினிகாந்த் என்பது என்னுடைய பார்வை. அதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கின்றது. அவருடைய தொடர் வெற்றிகள், அவருடைய சரித்திர சாதனைகள் என்கிற அடிப்படையில் பார்க்கும்போது எம்ஜிஆரை 3 மடங்கு அதிகமாக வெற்றியை கொடுத்தவர் ரஜினிகாந்த். ஏன்னா எம்ஜிஆரை சிறுமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, நான் சொல்வது கலை யதார்த்தம். அப்போது அவருக்கு சரி அதே பார்வை இருக்கட்டும், நான் அதை மறுக்கலை, அது அவருடைய பார்வை, புரிதலற்ற பார்வை. இப்போ அதே அரசியலை வந்து இப்போ வேறு ஒரு நடிகருக்கு வந்து பேசும்போது, இளைஞர் பலம் கொண்டவர், மக்கள் செல்வாக்கு பெற்றவர், மிகப்பெரிய ஊதியத்தை விட்டுட்டு வர இந்த மாதிரி தொடர்ந்து அவருடைய அந்த பதிவுகள்லாம் பார்க்கும்போது ஒன்று புரிதல் இல்லாமல் இருக்கணும், இல்லை அடிப்படை அந்த சினிமா அறிவு இல்லாமல் இருக்கணும். ரெண்டு தான் விஷயமா இருக்கணும். அப்போது இந்த புரிதல் இல்லாமல் இருக்கிற விஷயம், நான் வேற தனிப்பட்ட முறையில் நான் தாக்குதலுக்கு போக விரும்பலை. நான் கூட அந்த வார்த்தையை சொன்னேன், பெய்ட் ஜெனரேஷன் சொன்னேன். நான் அந்த வார்த்தையை கூட நான் திரும்ப வாங்கிக்கிறேன். ஏன்னா ஒரு ஊடகவியலாளர் நம்ம அந்த மாதிரி குறிப்பிடக்கூடாது தான் என்னுடைய, நான் கோபத்தில் அந்த வார்த்தையை நான் குறிப்பிட்டேன் தவிர தனிப்பட்ட முறையில் நான் குறிப்பிடுறேன். ஆனால் தொடர்ந்து இந்த விவாதங்களில் பங்கேற்க நான் வந்து ரஜினிகாந்த் தரப்பு ஒரு அரசியலுக்கு வரும்போது நான் வந்து நிறைய பேர் நானே கேட்டிருக்கேன். அதாவது அவருடைய ஆன்மீக அரசியலை எந்த காலகட்டத்திலையுமே நான் ஏற்றுக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். அவருடைய வலதுசாரி சிந்தனை கருத்துக்களை எப்பொழுதும் நான் எதிர்த்து தான் எழுதி வருகின்றேன், பேசியும் வருகின்றேன். இந்த நிலையில கூட அவருடைய கருத்துக்கள், பல்வேறு கருத்துக்களுக்கு நான் எதிராக தான் வினையாற்றுகிறேன். உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்ததை கூட நான் வந்து கண்டிஷன் தான் ட்ரிப் போட்டேன். அதனால் வந்து என்னோடய கொள்கைகள் வந்து எப்பொழுதுமே நான் சமரசம் செய்து கொள்வதில்லை. அடிப்படை கொள்கை திராவிட கொள்கை தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எப்பொழுதுமே என்னுடைய கடைசி மூச்சு என்னுடைய கொள்கைகளை நான் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை.
அதை தெளிவுபடுத்துகிறேன். எந்த வகையிலுமே நான் திராவிட கொள்கைக்கு எதிராக எந்த வகையிலுமே செயல்படுவதும் இல்லை, இனி செயல்படவும் மாட்டேன். அதே நேரத்தில் ரஜினிகாந்த் என்கிற ஆளுமையை சிறுமைப்படுத்தும் பொழுது ஒரு ரஜினிகாந்தினுடைய திரைப்பார்வை ரசிகனாக என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் அந்த விஷயத்தை பதிவு பண்ணேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது அப்படியே கதறி துடிச்சிங்க. ஊடகவியலாளர்களாக உண்மையிலேயே இவங்க மட்டும்தான் நேர்மையாக இருக்கிற மாதிரியும், இவங்க மட்டும்தான் ஒரு சரியான கேள்விகளை வைக்கிற மாதிரியும், அவர் எதை பேசினாலுமே எதிர்கேள்வி கேட்கறதும், இந்த மாதிரி வச்சிருந்த எல்லா ஊடகவியலாளர், எல்லா நெறியாளர்கள், நான் பெயர் குறிப்பிட்டு சொல்லவில்லை, எல்லாருமே நண்பர்கள் தான், நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. குறிப்பாக அந்த புதிய தலைமுறை ஊடகத்தில் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு நான். அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்னு ஆளுங்கட்சி அழுத்தமாக ரஜினி கேட்டாக்கா நான் பேச வந்ததுக்கு எதுக்காக முக்கியமான காரணம் சொன்னாக்கா, ஒரு ஊடகவியலாளர் பேசினார், ஒரு பத்திரிகையாளர் பேசினார். அவர் தொடர்பு கொண்டு கேட்டேன், தமிழ்நாட்டில் விஜய் தான் நம்பர் 1, அவர் ரஜினிகாந்தோட பெரிய ஆளுங்க பதிவு பண்ணியிருந்தீங்க, அது உங்கள் கருத்தை விளக்கலாம் சார், டேட்டாஸ் தெரியுமா சார்னு கேட்டேன். அது எனக்கு தெரியாது. என்ன நான் கேட்டேன், டேட்டாஸ் தெரியாமல் எப்படி சார் நீங்கள் போய் பேசுகிறீங்க? அவர் பத்திரிகையாளர் பேர் ரகு, அவர்கிட்ட நான் தொலைபேசியில் பேசுகிறேன். அவர் சொல்கிறார் ரஜினிகாந்தோட ஒரு செல்வாக்கு பெற்றவர். எந்த அடிப்படையில் இந்த வாதத்தை நீங்கள் வைக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியவே மாட்டேங்குது. எல்லா ஊடகவியலாளர்களும் நெறியாளர்களும் எல்லாம் தொடர்ந்து பதிவு பண்ணுறீங்க. சமூக வலையத்தை வர கருத்தை வச்சு நீங்கள் பதிவு பண்ணுறீங்களா, இல்லை தொலைக்காட்சியில் பெய்ட் நியூஸ் இருக்குது, ஜேர்னலிஸ்டுகளை பற்றி கூட சொல்ல சில ஊடகங்களில் பெய்ட் நியூஸ்னு இப்போ எல்லாமே மெத்தடில் வந்துடுச்சு. இப்போ அந்த அடிப்படையில் கூடிய செய்திகளை வச்சு பேசுகிறீங்களா, இல்லை தயாரிப்பாளர்கள் கூட அந்த ஃபேக்கான சில விஷயங்களை வச்சு நீங்கள் கூறுறீங்களா? அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லாத வரை இதுவரையில் பல்வேறு தரவுகளை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் விவாதத்துக்கு அழைச்சும் சொல்ல முடியும். நான் விவாதத்துக்கு அழகுன்னு இனிமேல் யாரையும் நான் கேட்க போகிறதும் கிடையாது, அந்த அவசியமே இல்லை. யூடியூப்ல நான் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். பட் சில நேரங்களில் நண்பர்கள் தொடர்ந்து அழுத்தத்தை கொடுக்குறாங்க என்கிட்ட, நீங்கள் சொல்லுங்கள் சில விஷயத்த அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கருத்துக்கு சில நேரங்களில் ரஜினி ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் சில ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு வச்சு நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் பத்திரிகையாளர் ரகுன்றவர் சொல்கிறாரு, ரஜினிகாந்தோட செல்வாக்கு பெற்றவர், எந்த அடிப்படையில் சொல்லுங்கன்னு கேட்டாக்கா, எங்கள்கிட்ட தரவுகள் கிடையாது சார், எங்கள்கிட்ட டேட்டாஸ் கிடையாதுங்க. அப்போ டேட்டாஸ் சிறம் ஏன் சார் பேசுகிறீங்க? அவர் மேலே மதிப்பு வச்சுருக்கேன். ஒரு ஊடகவியலாளர், அவர் பேசிய பல்வேறு கருத்துக்களை நான் உண்மையிலே நான் மதிச்சிருக்கேன், நான் ஆதரிச்சிருக்கேன். நிறைய விஷயம் நல்ல விஷயம் தெளிவாக தான் பேசுகிறேன். நான் அவரை குறை சொல்லலாம் நான் பேச வரல, ஒன்றுமே தெரியல நான் பேச வரல. ஆனால் நெறியாளரும் கேட்குறாரு, அடிக்கடி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். எல்லா நெறியாளரும் விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னே திமுக அழுத்த மாதிரியும் அதிமுக பயந்த மாதிரியும், ரஜினிக்கு எப்படி எப்படிலாம் கலைஞர் ஜெயலலிதாலாம் எதிர்வினையை ஆற்றினாங்க எல்லாருமே நான் பார்ப்பேன். அந்த மாதிரி விஜய்க்கு யாரையும் எதிர்வினையே ஆற்றலை. நான் விஜய் மேலே காழ்ப்புணர்ச்சி இந்த விஷயத்த சொல்ல வரல. விஜய் ஒரு முன்னணி நடிகர், பிரபல நடிகர், இன்னும் மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் தமிழகத்தில் விஜய் பெரிய மாசிடோ, மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காரு, மிகப்பெரிய சம்பளத்தை விட்டுவாரு அப்படின்ற அடிப்படை வாதத்தையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா அதில் உண்மை இல்லை. தன்னுடைய திரை வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டத்தில் தற்போது வரை ஒரு விளம்பரம், அவருக்கு செல்ஃப் மார்க்கெட்டிங் தேவை, செல்ஃப் மார்க்கெட்டிங் அது தேவை, அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைனா அதை பார்க்க விரும்பலை. பொது வெளியில் அரசியல் வெளியில் வரும்பொழுது அதற்கான சரியான தரவுகள் இருந்து நீங்கள் ரஜினியை ஜெயிச்சுட்டு தான் வாங்க, யாரும் நம்ம எல்லாம் ரஜினியை ஏற்றுப்பறத, ரஜினி வேணாம்னு சொல்லப்படுறது. என்னோட விஜய் ஜெயிச்சிட்டன்னு சொன்னாக்க, அவரே புதுமொழி ஒரு மேடையில் சொன்னார், நான் பார்த்து வளர்ந்த பையன், என்னையும் விஜயை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு மேடையிலே பேசியிருக்காரு. அதனால் நம்ம அந்த கருத்துக்குள்ளே நான் போகவே விரும்பலை. ஆனால் தரவுகள் அடிப்படையில் உட்காந்து பேசும்போது ரஜினியோட உங்களை யார் கேட்டாங்க, ரஜினியோட ஒரு செல்வாக்கானவர் சொல்லிட்டு, அவர் பிரபலமானவர் செல்வாக்கானவர் சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ரஜினியை ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? நீங்கள் அந்த கம்பேரிசன் வரும்பொழுது நான் பேச வேண்டிய சூழ்நிலை வருது. சரி, அதே நேரத்தில் அழுத்தங்கள், விஜய்க்கு யாரும் எந்த அழுத்தமும் இதுலையும் யாரும் கொடுத்ததே இல்லை. அதுக்கு யாருக்குமே ஆதாரமே காட்ட முடியாது. நான் பத்திரிகையாளர் ரகு மேலேயும் மரியாதை வச்சுருக்கிறேன், நெறியாளர் அவர் கார்த்திகேயன் மேலே மிகுந்த மரியாதை கொண்டு, அவர் ஒரு என்னை பொறுத்தவரை குறைந்தபட்ச நிலைமை கொண்ட ஒரு மனிதர் தான், நான் மறுக்கலை. கார்த்திகேயன் மேலே இன்றைக்கும் மரியாதை இருக்கிறது. இப்போ அவர் மேலே நான் அப்புறம் சொல்ல விரும்பல. சமசவர்களை குறித்து பேசிய வார்த்தைகளோட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், சமூக வழக்கத்தில் நான் பயன்படுத்தலாம், அந்த வார்த்தைகளை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் சமசவர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், எல்லா தொலைக்காட்சி நெறியாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள், விஜய் குறித்த விவாதங்களை நீங்கள் எடுப்பது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தின் அவர் தான் உச்ச நடிகர், ரஜினியோட செல்வாக்கு பெற்றவர், மிகப்பெரிய இளைஞர் பலம் கொண்டவர், இந்த மாதிரி கேள்விகளை வலிந்து திணிக்காதீங்க. எதுவுமே இயல்பாக வரும், விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிலைக்காது. இது விஜய்க்கும் பொருந்தும். நான் விஜய் அவர்களுக்கு வைக்கிற வேண்டுகோளும் அதுதான். நீங்கள் வாங்க, அரசியலுக்கு வாங்க, உங்களுடைய உழைப்பை கொடுங்க, நீங்கள் ஜெயிச்சுட்டு போங்க. உங்களை ஜெயிச்சா வெற்றி பெற்றால் நீங்கள் யாருமே நானும் வாழ்த்து தான் ஆகணும், ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்.
அதே நேரத்தில் வந்து ஒரு போலியான விளம்பரத்தை, போலியான விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு இது பண்ணாதீங்க, மார்க்கெட் பண்ணாதீங்க. உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, நான் மறுக்கல. அது வெற்றியா தோல்வியா என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு. ஆனால் என்னமோ நீங்கள் மட்டும்தான் பெரிய இளைஞர் பலம் கொண்ட மாதிரியும், விஜய்க்கு மட்டும் தான் பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி, சக்தி இருக்கிற மாதிரி, இளைஞர்கள் ஒட்டு மொத்தமாக இளைஞர்கள் ரஜினி விஜய் பின்னாடி திரும்புகிற மாதிரியும், ரஜினிலாம் ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை திணிக்காதீங்க. அது திணிக்கிறது உங்களுக்கு தான் எதிர்வினையாற்றும். ரஜினிகாந்த் எத்தனை பேர் ஒத்துருக்காங்கன்னு வரலாறே இருக்குது. என்னால் அதை சொல்லணும் சொல்லிட்டே இருப்பேன். எம்ஜிஆர் முதற்கொண்டு அவர் எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க, எவ்வளோ பேர் சொல்லிட்டே போகலாம். எம்ஜிஆர் கமலஹாசனை விட, விஜயகாந்தை விட, ராமராஜன்லேருந்து பாக்கியராஜ்லேருந்து அரசியலில் வந்து கலைஞரை விட எதிர்வினையாற்றிருக்கார் ரஜினிகாந்த் கருத்துக்கு. ஜெயலலிதா எதிர்வினையாற்றுகிறாங்க. ஜெயலலிதா, கலைஞர், இப்போ ஸ்டாலின், இப்போ இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வரையும் வந்து அவருக்கு எதிர்வினையாற்றிருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு எதிர்வினையாற்றுவாங்களா? உங்களை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், உளவுத்துறை கையில் வச்சுக்கிற மத்திய மாநில அரசுகளுக்கு விஜய் யாருன்னு தெரியும், ரஜினி யாருன்னு தெரியும். ஆனால் அந்த ஊடகவியலாளர்கள் ஒரு கருத்துக்களை வந்து வலிந்து திணிக்கிறீங்க. அந்த வலிந்து திணிக்காதீங்க, அது ரொம்ப தவறான கருத்து. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எவ்வளோ பேசணும்னு நீங்கள் தொடர்ந்து தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் தொடர்ந்து விவாத நிகழ்ச்சிகளில் இது மாதிரியான கருத்துக்கள் வரும்போது நேர்மறையான கருத்துக்களை நான் பதிவு பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. விஜய் குறித்த எதிரான பதிவு இல்லை, நல்லா பதிவு. விஜய் குறித்த எதிரான பதிவு எனக்கு விஜயை பற்றி எதிராக பேசணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. நான் பேசுவது யதார்த்தம், கலா யதார்த்தம். விஜய் வந்து முன்னணி நடிகர், பிரபல நடிகர். இன்னும் சொல்லப்போனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு டாப் 3ல இருக்கிற ஒரு நடிகர். ரஜினி, அஜித், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் வேணால் அவர் வைக்கலாமே தவிர, ரஜினியை மிஞ்சிட்டாரு, வியாபாரம் மிஞ்சிட்டாரு, சம்பளத்தை மிஞ்சி, இந்த மாதிரி விஷயங்களை போலியை திணிக்காதீங்க. அது திணிக்கிறதுனால உங்களுக்கு தான் நஷ்டம். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரஜினி ரசிகர்கள் வந்து நீர் பூத்த மாதிரி இருப்பாங்க. ரஜினியே சொன்னாலும் கேட்காத ரஜினி ரசிகர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் பகைச்சிக்கினீங்கன்னா அரசியலில் வந்து எதுவுமே செய்ய முடியாது. நெறியாளர்களுக்கும் இது பொருந்தும், இது வந்து பத்திரிகையாளர்களுக்கும் பொருந்தும். ஒரு விஷயத்த தரவுகள் இல்லாமல் வைக்காதீங்க. யூடியூப்பில் பேசுகிறேன், வியூஸ்க்கு பேசுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க இருக்கிறாங்க. விலைக்காக பேசுகிற விலை பேச்சு வீரர்கள் இங்கே இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. யாரை பற்றி நான் நிறைய பேர் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த விலை பேச்சு வீரர்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது? அவங்களுக்கு உட்காந்து பேசினா வியூஸ் வரும், அதுக்காக பணம் வரும், அதுக்காக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரிலாம் வியூஸ்க்காக, பணத்துக்காகலாம் என் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. நான் இத்தனையும் கொள்கைகளுக்காக ரஜினி வந்து எங்கே வந்து கொள்கைக்கு விரோதமாக போனாருன்னு யூடியூப் சேனலை 1 வருஷமாக நிறுத்தி வச்சுருந்தேன். யூடியூப் சேனல் 1.5 வருஷமாக நிறுத்தி வச்சுருந்தேன். யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்துறாருன்னு சொல்கிறது எனக்கு வருத்தம். அது ஆதரித்து பல பேர் பேசலாம். அவர் எல்லாரும் காலையில் விழுந்து, யார் காலையுமே யாரையும் விழுறதை நான் ஆதரிக்கல, நான் யார் காலையும் விழவும் மாட்டேன். எனக்கு அந்த அவசியமும் கிடையாது. நான் சுயமரியாதைக்காரன், எனக்கு அந்த அவசியம் கிடையாது. அதனால வந்து நான் வந்து அவர் காலில் விழுந்தது நான் ஆதரிக்கல, எனக்கு பிடிக்கும். நானே ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக நினச்சிட்டு இருந்தேன். அவரு போய் இன்னொருத்தர் காலில் விழுறது நான் எப்படி விரும்ப முடியும்? அது அவருக்கு பிடிக்கலாம், பட் எனக்கு பிடிக்கணும்ல. அவர் விரும்பலாம், பட் நான் விரும்பணும்ல. அப்போ எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லைன்றதுனால ஒரு 1.5 வருஷமாக நான் வீடியோ போடுறதே நிறுத்தி வச்சுருந்தேன். நான் வெளிப்படையாக ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறேன். என்னோடய கொள்கைகளுக்காக தான் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் சொல்லி ஓப்பன் டிக்ளேர் பண்ணுறேன். எனக்கு வருத்தம் இருக்குது. எனக்கு அந்த வருத்தத்தை நான் எப்படியோ பதிவு பண்ண முடியும், இப்படி தான் பதிவு பண்ண முடியும். அதனால் வந்து அதே நேரத்தில் ரஜினிகாந்த் ஆளுமையை என்னால் பண்ண முடியாது. நான் சின்ன விஷயம் பார்த்து வந்து அவருடைய வெற்றிகளை பார்த்துக்கிறேன். அவருடைய வெற்றிகளை இமாலய வெற்றி, அவருடைய வெற்றிக்கு அருகில் கூட யாரும் செல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்களாலே அவர் அருகில் செல்ல முடியலனாக்கா மற்ற நடிகர்கள்லாம் ஒப்பிடவே தேவையில்லை. ஒரு ரஜினிகாந்தும் 3 எம்ஜிஆருக்கு சமம். சினிமா வெற்றியில், அரசியல் வெற்றி பற்றி, அரசியல் கருத்தை பற்றி ஒரு ரஜினி சார் சொல்கிற மாதிரி அரசியல் கேள்வி நல்லா கேட்காதீங்கன்னு அவளே சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது அரசியல் பற்றி நான் பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் அரசியல் கருத்துக்கள் அவரை பேசினால் அதை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் என்னுடைய உரிமை. நான் அவருடைய ஆன்மீக அரசியலை எதிர்த்திருக்கின்றேன். சிஏ குறித்த பதிவினை எதிர்த்து பேசுகிறேன். பல்வேறு கருத்துக்கள்லாம் எதிர்த்து பேசுகிறேன். அதனால் வந்து கொள்கை ரீதியாக எப்பொழுதும் நான் பின்வாங்குவதும் இல்லை. ரஜினிகாந்த் என்கிற மிகப்பெரிய ஆளுமை. அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் வந்து இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நான் பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். புதிய தலைமை தொலைக்காட்சி விவாதங்களை நான் பங்கேற்று பேசியிருக்கும் போது ரஜினிகாந்த் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் நான் பதிவு பண்ணிக்கிறேன். உண்மையாக ரஜினிகாந்த் பிரதமர் வேட்பாளர் தான். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ரஜினியை சர்வசாதாரணமாக நீங்கள் வந்து சின்ன சின்ன நடிகர்கள்லாம் வச்சு அவங்கள வச்சு நீ வந்து ரஜினி ஒரு ஜெயிஸ்டர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறீங்க. என்ன ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட? டேட்டாஸ் இருக்குது அவங்ககிட்ட. நான் புள்ளி வர கொடுக்குறேன். அவங்க தனியாக உட்காந்து 1 to 1 நம்ம பேசுவோம். 1 to 1 நம்ம பேசுவோம். நான் ஆதாரத்தோடு வரேன், நீங்கள் ஆதாரத்தோடு வாங்க. அது மாதிரி நம்ம உட்காந்து பேசலாம். அதனால் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது, ஊடகவியலாளர்கள் பதிவு பண்ணும்போது, நெறியாளர்கள் பதிவு பண்ணும்போது, தொலைக்காட்சிகள் பதிவு பண்ணும்போது கொஞ்சம் குறைந்தபட்ச அறம் அப்படின்ற இடத்துல வச்சு நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.